அன்பான நண்பர்களே, காசி பயணத்தின் போது எடுக்கப்பட்ட இந்த காட்சியில், திறந்த சரக்கு பெட்டிகளுடன் நிலக்கரியை ஏற்றிச் செல்லும் இந்திய ரயில்வேயின் சரக்கு ரயிலை காணலாம். இது வெறும் நிலக்கரியை எடுத்துச் செல்லும் ரயில் மட்டுமல்ல. இந்தியாவின் மின்சாரம், தொழிற்சாலைகள் மற்றும் பொருளாதார இயக்கத்தை தொடர்ந்து செயல்பட வைக்கும் முக்கியமான போக்குவரத்து சங்கிலியாகும். நிலக்கரி சுரங்கங்களில் இருந்து அனல் மின் நிலையங்களுக்கு ஆயிரக்கணக்கான டன் நிலக்கரி ஒரே ரயிலில் கொண்டு செல்லப்படுகிறது. பொதுவாக ஒரு முழுமையான நிலக்கரி சரக்கு ரயில் சுமார் 3500 முதல் 4000 டன் வரை சுமையை எடுத்து செல்லக்கூடும். இதே அளவிலான சரக்கை சாலை வழியாக எடுத்துச் செல்ல நூற்றுக்கணக்கான கனரக லாரிகள் தேவைப்படும். 2024-25 நிதியாண்டில் இந்திய ரயில்வே சுமார் 161.7 கோடி டன் சரக்குகளை கையாண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் சுமார் 1.7 லட்சம் கோடிக்கும் அதிகமான சரக்கு வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வேயின் சரக்கு போக்குவரத்தில் நிலக்கரி மிகப்பெரிய தனிப்பிரிவாக விளங்குகிறது. இந்திய ரயில்வே ஆண்டு அறிக்கை 2024-25 நிலக்கரி மட்டுமின்றி இரும்புத்தாது, சிமெண்ட், உரம், உணவு தானியங்கள், பெட்ரோலிய பொருட்கள், எஃகு வாகனங்கள் மற்றும் கண்டெய்னர்களையும் சரக்கு ரயில்கள் நாடு முழுவதும் எடுத்துச் செல்கின்றன. சரக்கு ரயில்களின் முக்கிய பங்களிப்புகள்: மின் உற்பத்தி நிலையங்களுக்கு நிலக்கரியை தொடர்ந்து வழங்குதல், எஃகு, சிமெண்ட் மற்றும் உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை எடுத்துச் செல்லுதல், விவசாய பொருட்கள் மற்றும் உரங்களை மாநிலங்களுக்கு இடையே நகர்த்துதல், துறைமுகங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் சந்தைகளை இணைத்தல், சரக்கு போக்குவரத்து செலவை குறைத்தல், தேசிய நெடுஞ்சாலைகளில் லாரிகளின் நெரிசலை குறைத்தல், சாலை போக்குவரத்துடன் ஒப்பிடும்போது எரிபொருள் பயன்பாடு மற்றும் கார்பன் வெளியேற்றத்தை குறைத்தல். 2018ஆம் ஆண்டு தரவின்படி ஒரு டன் சரக்கை 1 கிலோமீட்டர் எடுத்துச் செல்லும் போது ரயிலின் பசுமை குடில் வாயு வெளியேற்றம் சுமார் 24 கிராம். ஆனால் கனரக சாலை வாகனங்களில் அது சுமார் 137 கிராம் என இந்திய ரயில்வே வெளியீடு குறிப்பிடுகிறது. அதாவது சரக்கு போக்குவரத்தில் ரயில் சுற்றுச்சூழலுக்கு ஒப்பீட்டளவில் மிகவும் உகந்தது. இந்திய ரயில்வே சுற்றுச்சூழல் வெளியீடு இதற்கு சான்றாக விளங்குகிறது. இந்த சரக்கு ரயிலின் ஒவ்வொரு பெட்டியும் வெறும் நிலக்கரியை மட்டும் சுமந்து செல்லவில்லை. இது மின்சார உற்பத்தி, தொழிற்சாலை வேலைவாய்ப்பு, பொருள் உற்பத்தி, வணிக வளர்ச்சி மற்றும் மக்களின் அன்றாட வாழ்க்கை ஆகியவற்றின் இயக்கத்தையும் சுமந்து செல்கிறது. பயணிகள் ரயில் மக்களை இணைக்கின்றது. சரக்கு ரயில் இந்திய பொருளாதாரத்தை இயக்குகிறது. நாம் பார்த்தது நிலக்கரி ரயில், ஆனால் அது சுமந்து செல்வது இந்திய பொருளாதாரத்தின் சக்தி. நன்றி.